வணக்கம் மக்களே, வெல்கம் டு முகுந்தாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவலேஷன் கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் கருமுட்டை வளர்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், கருமுட்டை வெடிக்கும் போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம ஓவலேஷன் கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நான் ஓவலேஷன் கிட்ட யூஸ் பண்ணது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டுருக்கிற வீடியோவில் சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதை வச்சு நான் எனக்கு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சுப்பேன். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்ககிட்ட இருந்து கேட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுமே சொல்லி இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது புரியலைனா கூட இதில் உள்ள பிக்சர்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வாங்க. அந்த பிக்சர்லேயே ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட பீரியட்ஸ் ஆன நாள்லேருந்து 11வது நாள்லேருந்து நீங்கள் ஓவலேஷன் கிட்ட செக் பண்ணலாம். ஏன்னா அதிலேருந்து ஒரு சம்மார் ஒரு 5-6 டேஸில் நமக்கு எப்படினாலும் ஓவலேஷன் நடந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு 28 நாள் பீரியட் சைக்கிள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 16 நாள் செக் பண்ணலாம். 11ஆம் நாள்லேருந்து 14-15க்குள்ளே எப்படியும் கருமுட்டை வெடிச்சிடும். ஸோ நீங்கள் அந்த டைம் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிட்ட யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது ஒரே டைமில் செக் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் நாளைக்கு மத்தியானம் அப்படி ட்ரை பண்ணாதீங்க. ஒரே டைமாக ஃபிக்ஸ் பண்ணி அதே டைமில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த LH ஹார்மோன் இருக்குல்ல, அதோட இது கொஞ்சம் மாறுபடும். அதனால் தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதில் பாசிட்டிவ் 2 லைனுமே ரொம்ப டார்க்காக விழுந்திருக்கு, பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்றைக்கு செக் பண்ணிங்களோ அதிலிருந்து ஒரு 4 நாள் 5 நாள் டெய்லி இன்டர்கோர்ஸில் இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கன்சீவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்பவும் சொல்கிற மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க. கொஞ்ச நாள் கன்சீவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய அனுபவம், நான் எப்போ ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காத்துருங்கள். டாடா பாய்.